Hi guys, welcome back to my channel Learn CSC with RD Ma'am. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸெப்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த 5th யூனிட்டில். இப்போ எக்ஸெப்ஷன்னா என்னென்ன பில்டின் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸெப்ஷன் எதுக்கு ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸெப்ஷன் எதுக்கு ரைஸ் ஆகுதுன்னா இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் நடந்தால் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது. இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஃப்ரம் த சிஸ்டம். இப்போ இல்லீகல் எக்ஸெப்ஷன்ஸ்னால் என்ன? எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் யூசர் வந்து கேரக்டர் டைப் பண்ணாங்கன்னா அதே அப்போ ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். புரியுதா? இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண இன்புட் யூசர்கிட்டேருந்து கிடைக்கலனா, இல்லாட்டி நம்ம சிஸ்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரன் ஆகலைன்னா, எக்ஸிக்யூஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிஸ்டம்க்கு ரன் ஆகலைன்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அதுதான் இந்த இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டட் இன்டரப்ஷன்ஸ் மேட் பை எய்தர் யூசர் ஆர் while எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம். அன்எக்ஸ்பெக்டடாக வர எதிர்பார்த்த ரிசல்ட்டை தவிர அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்தால் நம்ம எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணி சிஸ்டம் வந்து நம்ம யூசருக்கு சொல்லும், யூசர் இல்லாட்டி ப்ரோக்ராமுக்கு சொல்லும், திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம், அது கரெக்டானதை திருப்பி டைப் பண்ணுங்கள், இல்லை கரெக்டானதை ப்ளீஸ் கரெக்ட் த ப்ரோக்ராம் அப்படின்ற எக்ஸெப்ஷனை அப்படின்னு எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணி நம்மக்கிட்டேருந்து கரெக்டான அவுட்புட் வந்து கெட் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் இந்த எக்ஸெப்ஷன். ஓகேவா? எக்ஸெப்ஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது. அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் யூசர் பண்ணுவாங்க. அது பண்ணால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதை எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம் அந்த எரர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் தான் த்ரோ பண்ணும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் சின்டாக்ஸில் தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்போ சின்டாக்டிக் எரர் த்ரோ ஆகும். அப்போ யூசருக்கு தெரியும், இப்போ நம்ம சின்டாக்ஸ் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து சிஸ்டம் வந்து அந்த கம்பைலர் வந்து இன்டரப்ட் ஆகி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகுது இல்லையா? அப்போ அந்த ஒரு ப்ராசஸில் ஒரு இன்டரப்ட் க்ரியேட் ஆகி ஃபர்தராக நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாத நிலமையில தான் நம்மளுக்கு எரர்ஸ் த்ரோ ஆகும். அந்த எரர்ஸை பார்த்துட்டு யூசர் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி எக்ஸிக்யூஷன் தான் ஸ்மூத்தாக போகும். ஓகேவா? அதுதான் இந்த எக்ஸெப்ஷனோட ஒரு ஐடியா. அந்த ஐடியா வச்சுட்டு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். எப்படி என்னென்ன அடுத்தடுத்த டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். We can view all the built-in exceptions using a local function as follows. இப்போ நம்ம பைத்தான் பேக்கேஜில் இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கமெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு தெரியும். லோக்கல் ஃபங்க்ஷன் வித்தின் கோட்ஸ் பில்டின் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். This will return us a directory of built-in exceptions, functions and attributes. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி built-in functions and attributes ரிட்டர்ன் பண்ணும். Some of the common built-in exceptions in Python programming along with the errors that cause are tabulated below. கீழே வந்து நம்ம கொஞ்சம் பில்டின் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது எதுக்காக காஸ் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பில்டின் எக்ஸெப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா assertion error. Assertion error is raised when assert statement fails. இது assert statement பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த assertion error எதுக்கு வருதுன்னா raised when user defines unexpected values. ஓகே, யூசர் வந்து அன்எக்ஸ்பெக்டட், அதாவது என்னென்னா இந்த அசோசியேஷன் எரர் எப்படின்னா, நம்ம யூசர்கிட்ட ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதை தவிர அவங்க வேறு ஏதாவது டைப் பண்ணாங்கன்னா அசர்ஷன் எரர் நடக்கும். அடுத்த எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா attribute error. ஓகேவா? attribute error is raised when attribute assignment or reference fails. attribute reference வந்து ஃபெயில் ஆகிறப்ப attribute error நடக்கும். end of file error raised when an input function hits the end of the file condition.
இன்புட் வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல் வந்தக்கப்புறமும் இன்புட் கொடுத்துட்டே இருந்தால் எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் நடக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எரர் raised when floating point operation fails. Import error raised when imported module is not found. அடுத்தது import error raised when imported module is not found. இம்போர்ட் பண்ண மாடியூல் இல்லாமல் இருந்துச்சுன்னா import error வரும். Index error raised when index of the sequence is out of range. Key error raised when key is not found in the dictionary. டிக்ஷனரியில் வந்து கீ வேல்யூ பேர் தான் இல்லையா, அந்த ஒரு கீயே இல்லாமல் வேல்யூ கொடுத்தோன்னா அந்த கீ எரர் வரும். கீபோர்ட் இன்ட்ரப்ட் raised when the user hits interrupt key. யூசர் வந்து இந்த இன்ட்ரப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கீபோர்டு இன்ட்ரப்ட் வந்து ரைஸ் ஆகும். அடுத்து மெமரி எரர் raised when a operation runs out of memory. Name error raised when a variable is not found in a local or global scope. Runtime error raised when an error do not fall under any category. Runtime error வந்து இப்போ நம்ம சொன்ன பில்ட்இன் எக்ஸெப்ஷன்ஸும் சரி, இனி சொல்ல போகிற எக்ஸெப்ஷன் சரி, இதுக்கெல்லாம் இல்லாமல் புதுசாக இருந்ததுன்னா அன்டிஃபைன்டாக இருந்ததுன்னா அது வந்து ரன் டைம் எரர். அடுத்த எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எக்ஸிட் சிஸ்டம். அடுத்த எரர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எக்ஸிட் raised when sys.exist function raised by sys.exit function. இண்டென்டேஷன் எரர் வந்து இண்டென்டேஷன் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா இண்டென்டேஷன் எரர் வரும். சிஸ்டம் எரர் raised when internet detects internal error. இதை இன்டர்னலாக ஏதாவது எரர் இருந்ததுன்னா அது சிஸ்டம் எரர் த்ரூ பண்ணும். டைப் எரர் raised when a function or operation is applied to a object of incorrect type. Unicode errors வந்து raised when a Unicode related encoding decoding errors occur. இந்த கம்பைலேஷனில் என்கோடிங் டிகோடிங் நடக்குது இல்லையா, அந்த டைமில் ஏதாவது எரர் இருந்தால் அது யூனிகோட் எரர். வேல்யூ எரர் பார்த்தீங்கன்னா raised when a function gets argument of correct type but improper value. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜீரோ டிவிஷன் எரர் raised when second operand of the division or modulo operation is 0. 0 வச்சு டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது கண்டிஷன் கொடுத்தோம்னா அது ஜீரோ டிவிஷன் எரர் த்ரோ பண்ணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இன் பைத்தான் எக்ஸெப்ஷன் கேன் பி ஹேண்டில் பை யூஸிங் ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் மே அக்கர், இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்து எக்ஸெப்ஷன் நடக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். சரியா? அப்போ வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு அதில் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு, இல்லை அது வந்து இல்லீகல் ஆக்ஷன் அது. ஓகேவா? இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் எக்ஸெப்ஷனில் நடக்குதா. ஓகேவா? இல்லை அந்த ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டாக இல்லாட்டி அது வந்து எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுவோம். இதில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு ரைஸ் பண்ணுவோம். ஓகே, ரைஸ் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி எக்ஸெப்ஷன்ன்றது நம்ம த்ரோ பண்ணுவோம். ஓகேவா? அந்த கேட்ச் இஃப் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ், அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற எரரை நம்ம த்ரோ பண்ணுவோம். எக்ஸெப்ட்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற எரரை நம்ம யூசருக்கு த்ரோ பண்ணுவோம். அதை பார்த்துட்டு யூசர் வந்து அந்த எரரை கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் அதோட எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங்கோட மெக்கானிசம். ஓகேவா? இந்த ட்ரை ரைஸ் எக்ஸெப்ட் பிளாக்ஸ் தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெக்கானிசம். ஓகே, இப்போ இந்த ஐடியா ரஃபாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு இந்த பிளாக் டயக்ராம் நல்லா கிளியராக புரியும். Python has many built-in exceptions which forces your program to output an error when something is wrong. When something in it goes wrong. Okay, Pythonல நிறைய built-in exceptionsலாம் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரோக்ராமை ஃபோர்ஸ் பண்ணோம் ஒரு அவுட்புட் த்ரோ பண்ண சொல்லி, ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா. ஓகே, ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து தப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக போச்சுன்னா நம்ம பைத்தானே ஃபோர்ஸ் பண்ணும் ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த எரர் த்ரோ பண்ணுங்கன்னு நம்ம பைத்தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணும். When these errors, it causes the current process to stop. When these exception occurs, okay, it causes the current process to stop and passes its control to the calling process until it is handled. ஓகேவா? இந்த எக்ஸெப்ஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நம்ம யூசரோட அடுத்த மூவ்க்காக வெயிட் பண்ணும். இப்போ சப்போஸ் இந்த ஆப்ஷனே இல்லைன்னு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு தப்பு நடக்குது, ஐ மீன்
எக்ஸிக்யூஷன் வந்து பிரேக் ஆகுது. ஓகே, ஏதோ ஒரு இன்டர்னல் ஒரு எக்ஸ்டர்னல் காஸ்க்காக பிரேக் ஆகுது. பிரேக் ஆனது நம்மளுக்கு தெரியாமே போச்சுன்னா நம்ம வந்து அவுட்புட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து இட் வில் அல்டிமேட்லி லீட் டு சிஸ்டம் கிராஷ். புரியுதா? இப்படி ஏதாவது ஒரு எரர் இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராம்ப்ட் ஆனால் தான் நம்மளால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிற கான்செப்டே இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின் அவர் சிஸ்டம் வில் கிராஷ். சிஸ்டம் வில் கிராஷ்னா என்னென்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், பட் கடைசி வரைக்கும் வராது. அது அப்படியே ஹோல்டுலேயே இருக்கும். எல்லா ரிசோர்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அவுட்புட்டே வராமல் அப்படியே பிளாங்காக இருக்கும். அதுதான் இந்த கிராஷ்ன்ற ஸ்டேட். If never handled or error message is split out and our program if the exceptions are never handled, a program will come to a sudden or unexpected halt. இது நம்ம எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண உடனே நம்ம அதை கரெக்ட் பண்ணாட்டி அது திருப்பி க்ரஷ் தான் ஆகும். ஓகே, கேட்சிங் எக்ஸெப்ஷன்ஸ் இன் பைத்தான். In Python, exception can be handled using a try statement. A critical operation which may raise exception is placed inside a try class, and the code that handles the exception is placed in the except class. எந்த மாதிரி கண்டிஷன்லாம் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுமோ அதை வந்து ட்ரை கிளாஸில் போட்டுருவோம். அது நடந்தால் என்ன நடக்கணுன்றதை இந்த எக்ஸெப்ட் கிளாஸில் போட்டுருவோம். ஓகேவா? In Python, exception can be handled using try statement. A critical operation which can raise exception is placed inside a try class, and a code that handles the exception is written in the except class. எந்த ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுமோ அது வந்து ட்ரை கிளாஸில் எழுதுவோம். அந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனால் என்ன த்ரோ பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து எக்ஸெப்ட் கிளாஸில் எழுதிடுவோம். It is up to us to decide which operation to perform and catch if possible expected exception arise. இப்போ இது நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் என்ன வந்து என்ன எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா என்ன கிளாஸ் நமக்கு என்ன பாசிபிள் எக்ஸ்பெக்டட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுன்றது நம்ம யூசர் இல்லை ப்ரோக்ராமர் தான் டிசைட் பண்ணணும். In Python, exception can be handled using try statement. A critical operation which may arise exception is placed inside a try class, and a code that handles exception is written in the except class. அப்போ வந்து எந்த ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுமோ அதை நம்ம ட்ரை கிளாஸில் எழுதுவோம். அந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனால் அது என்ன அவுட்புட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம எக்ஸெப்ட் கிளாஸில் எழுதுவோம். It is up to us to decide which operation to perform and catch the possible expected exceptions. Example for exception handling using try. Okay, import sys to get a type of exception. என்ன type of exception நமக்கு தெரியணும்னா நம்ம sysன்ற மோடியில் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இம்போர்ட் சிஸ் பண்ணியாச்சு. இப்போ ரேண்டம் லிஸ்ட் ஈக்குவல் டு A02 அப்படின்னு ஒரு ரேண்டமாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் என்ட்ரி இன் ரேண்டம் லிஸ்ட்னால் ஒரு என்ட்ரி நான் ரேண்டம் லிஸ்ட்டை டைப் பண்ண என்னோடய ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ட்ரை இங்கே யூஸ் பண்ணுறேன். ட்ரை கோல்ன்றது அதோட சின்டாக்ஸ். print the entry is entry. print the entry is இப்போ ஃபார் லூப் ஏல பாயிண்ட் பண்ணுது. அப்போ the entry is ஏன்னு print ஆகிருக்கும். r equal to 1 by int of entry. இப்போ a வந்து இங்கே பிளேஸ் ஆகும் இல்லையா என்ட்ரி இருக்கிற இடத்துல. அப்போ 1 by int a. அப்போ ஏன்றது இன்ட்டு கிடையாது. அப்போ இங்கே ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். சரியா? இங்கே எரர் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம ட்ரைலேருந்து எக்ஸெப்ட் கிளாஸ்க்கு போயிடும். அப்போ அங்கே என்ன ரெண்டு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். print oops system.exe_info with index 0 occurred அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து will display the current error. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம்ன்ற மாடியூலில் போய் ஆக்சஸ் பண்ணி இது என்ன மாதிரி டைப் ஆஃப் எரர்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அடுத்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு நம்ம என்ட்ரின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இதை பார்த்துட்டு யூசர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இது ஓகே இதை பார்த்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்ணணும்னு ஒரு ப்ராம்ப்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி தானாக இப்போ ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகி 0க்கு போகுது. 0 வரும்போது இதுவும் print the entry is 0ன்னு வரும். r 1 divided by int of 0ன்றது திருப்பி இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அதனால்
இது ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் எக்ஸப்ட் கிளாஸ்க்கு போகும். எக்ஸப்ட் கிளாஸில் oops sys.exe_info occurred அப்படின்னா இது என்ன மாதிரி எரர்ன்றதை நம்ம சிஸ் மாடியூல்லேருந்து எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ட்ரை நெக்ஸ்ட் என்ட்ரின்னு வரும். இப்போ திருப்பி டூன்னு வந்து இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகி டூன்ற வேல்யூ ஹோல்ட் பண்ணும் இல்லையா, அப்போ இங்கே வரும் print the entry is 2 r equal to 1 divided by int of 2. இப்போ 2ன்றது int தான், கரெக்ட். அப்போ இதோட r equal to 1 divided by 2க்கு என்ன வேல்யூவோ அதை வந்து rல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன், print rன்னு கொடுங்க. ஓகேவா, அப்போ தான் rல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிரேக் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால பிரேக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணுமோ அதை நான் ட்ரை பிளாக்ல வச்சுருப்பேன். அப்போ இங்கே ஏதாவது எரர் நடந்தால் அது என்ன மாதிரி நம்மளுக்கு யூசருக்கு ப்ராம்ப்ட் பண்ணணுமோ அதை வந்து எக்ஸப்ட் பிளாக்ல நான் எழுதிடுவேன். ஓகேவா, இதுதான் ட்ரை அண்ட் எக்ஸப்ட் கிளாஸ். ட்ரை கிளாஸில் எந்த கண்டிஷன் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணுமோ அதை எழுதணும். எக்ஸப்ட் கிளாஸில் எக்ஸப்ஷன் நடந்தால் என்ன பிரிண்ட் பண்ணுன்றதை எழுதணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ப்ரோக்ராமுக்கு இதுதான் வந்து அவுட்புட். இதுதான் நம்ம பார்த்த ப்ரோக்ராமோட அவுட்புட். The entry is Aன்னு வரும்போது oops class value error has occurred. அது வந்து தானாக நம்ம அந்த இன்ஃபோன் கொடுத்தனால தானாக வந்து சிஸ் மாடியூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எரர் மெசேஜ் இது. நெக்ஸ்ட் என்ட்ரி, ட்ரை நெக்ஸ்ட் என்ட்ரி இல்லையா. அடுத்து ஃபார் லூப் மூவ் ஐட்டட் ஆகும்போது the entry is 0 oops the error is 0 division error occurred. நெக்ஸ்ட் என்ட்ரி the entry is 2ன்னு வரும்போது the reciprocal of 2 is 0.5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே மிஸ் ஆகிருக்கு அந்த ப்ரோக்ராமில். அந்த பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேச்சிங் ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன்ஸ் இன் பைத்தான். In the above example, we did not mention the exception in except class. Above exceptionல நம்ம வந்து ஜஸ்ட் என்ன கொடுத்தோம், exe.infoன்ற மெத்தட் நம்ம கால் பண்ணியிருந்தோம். அது வந்து டிஃபால்ட்டாக சிஸ் மாடியூலில் என்னென்ன பில்ட்இன் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கோ அதை போய் அதில் போய் ஃபெச் பண்ணி இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரும். அது வந்து நாட் குட் ப்ராக்டிஸ் இல்லையா. இந்த தப்பு நடந்தால் இந்த எரர் வந்து அது இந்த எரர் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி இருந்தால் தான் அது வந்து ரொம்ப குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ஏன்னா இப்போ அந்த பர்டிகுலர் எரர் நம்ம க்ரியேட் ஆகும்போது அது எந்த எரர் வேணால் அது வந்து ப்ராம்ப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ரொம்ப அவசியம். இந்த எரர் நடந்தால் அது இந்த எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ணணும்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த டாபிக், கேச்சிங் ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன்ஸ் இன் பைத்தான். This is not a good programming practice as this will catch all the exceptions and handle every case in the same way. இந்த ஒரு ட்ராபேக்னால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். We can specify with which exception an except clause will catch. A try clause can have any number of exceptions except clause to handle them differently, but only one will be executed in each case of exception occurs. ஒரு ட்ரை கிளாஸ் எழுதி எத்தனை எக்ஸெப்ஷன்ஸ் வேணால் நம்ம அதுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் ட்ரை கிளாஸில் மென்ஷன் பண்ணி அதில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ் நடக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸெப்ட் கிளாஸில் எழுத முடியும். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக் நடந்தால் அது ஒரு பர்டிகுலர் எக்ஸெப்ட் கிளாஸ் மட்டும்தான் அதுக்கு ரைஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சூடோ கோட். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும்னா அதுக்கு இதுதான் ஒரு சூடோ கோட். ட்ரை வந்து அந்த கண்டிஷன், except value error, except type error, 0 division error, அடுத்து except pass. இந்த மாதிரி ஒரு ட்ரை நிறைய எக்ஸெப்ட் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் அந்த ட்ரையில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா இது 3ல் ஏதாவது ஒன்று தான் அது எக்ஸெப்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் மெசேஜை பாஸ் பண்ணணும். Raising exception. In Python, exceptions are raised when corresponding errors
occurs at runtime, but we can forcefully raise it using a keyword raise. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எக்ஸெப்ஷன்ஸ் வந்து எதாவது தப்பு நடந்தால் ரைஸ் ஆகும். ஆனால் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி, அதாவது இந்த இடத்துல இந்த எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணும்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட நம்ம ரைஸ் பண்ண முடியும். யூஸிங் திஸ் ரைஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண முடியும். We can also optionally pass in a value. We can also occasionally pass in the value to the exception to classify why that exception has raised. Example, raise keyboard interrupt அப்படின்னா என்னன்னா, raise keyboard interrupt, track back most you can call last, keyboard interrupt raise பண்ணியிருக்கோம். raise memory errorனா memory error த்ரோ பண்ணும். ஓகே, அந்த ப்ரோக்ராமில் அந்த மாதிரி ரைஸ்ன்னு நம்ம போட்டால் தானாக அந்த எரர் அப்படியே த்ரோ பண்ணும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். try colon a int input enter a positive integer. If a is less than 0, raise value error that is not a positive number. Accept value error as positive, print positive. அப்படின்னா இப்போ ஜீரோன்னு நம்ம ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம் யூஸர்கிட்ட. அவங்க ஜீரோன்னு என்டர் பண்ணாங்கன்னா இந்த எரர் நம்ம வாலண்ட்ரியாக ரைஸ் பண்ணுறோம். இது ஜீரோ கிடையாது, இது பாசிட்டிவ் நம்பர் கிடையாது அது அப்படின்னு ரைஸ் பண்ணுறோம். சப்போஸ் அவங்க பாசிட்டிவ் நம்பருக்கு ஏதாவது டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். வேல்யூ எரர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பாசிட்டிவ். இதுதான் அதோட ரைஸ் எக்ஸப்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள். என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் -2 இருந்தால் தட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இவங்க வந்து ஜீரோ டைப் பண்ணாலும் சரி, லெஸ் தென் ஓகே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ தான். ஐ மீன் இப்போ இங்கே என்னென்னா ஜீரோ கிடையாது, இதை ஈக்குவல் டு கட் பண்ணனால இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து raising exception example. A is equal to int input enter a positive integer. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா a equal to int input enter a positive integer. இதை பார்த்துட்டு யூசர் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் டைப் பண்ணுவாங்க. if a is less than 0, இப்போ கொடுத்த நம்பர் வந்து ஜீரோவோட கம்மியாக இருந்தால் இது பாசிட்டிவ் நம்பர் இல்லைன்னு நம்ம ஒரு எரரை வாலண்டரியாக த்ரோ பண்ணுறோம் யூஸிங் திஸ் raise keyword. Accept value error as positive, print positive. சப்போஸ் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த பாசிட்டிவ்ன்ற எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராம்ப்டை பார்த்துட்டு யூசர் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர்னு நம்மளுக்கு இந்த எரர் த்ரோ ஆகும். ஓகேவா? இதுதான் இது ரைசிங் எக்ஸெப்ஷனோட எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா try finally. The try statement in Python can have optional finally clause. The try statement வந்து final clause கூட இருக்கலாம். This clause is executed no matter what is generally used. அடுத்த clause பார்த்தீங்கன்னா try finally. Try statement in Python can have an optional finally clause. This clause is executed no matter what it generally used to release external resources. அது வந்து ஃபைனல் க்ளாஸ் வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், we may have connected to a remote data center through a network or working with a file or working with GUI. In all these circumstances, we must clean up the resources once used, whether it was useful or not. These actions are performed in a finally clause to guarantee the execution. மெயினாக இந்த ஃபைனலி கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிசோர்ஸஸை ஹோல்ட் பண்ண ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரை f ஈக்குவல் டு ஓப்பன், இந்த டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணுற என்கோடிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை இந்த எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் ரீட் ஆப்ரேஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, அதை ஃபைனலி கிளாஸில் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ பண்ணுறதுனால இந்த ஃபைலில் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். This type of construct makes sure that the file is closed even if the exception occurs. To learn more engineering concepts easily, just don't forget to subscribe, like, and comment.